நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளை தந்த நம்முடைய நேசருக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை செலுத்தி, தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அவர் செய்கிற அற்புதங்களிலே அவருக்கு நிகரானவர், அவரே தான் அற்புதங்களை செய்கிறதிலே அவருக்கு ஒப்பானவர் நம் தேவன் மாத்திரமே என்று சொல்லத்தக்கதாய் இந்த நாளை அடிஷ்னலாய் ஒரு பர்பஸோடு கொடுத்திருக்கிற தேவனுடைய டிவைன் பர்பஸ் நிறைவேறும்படியாய் இந்த நாளை தந்த நம்முடைய நேசருக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை செலுத்தி, இந்த சத்தத்தை கேட்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஆதாரமாய் கொடுத்த வேத வசன பகுதி நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான். நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான். குட் மேன் ஆர் விமென் obtains a favor from the Lord. ஸோ தயவு தேவனிடத்திலிருந்து வருகிறது. அது நற்கிரியைகளை செய்கிற தேவனுடைய பார்வைக்கு நல்லவர்களாய் கர்த்தர் நம்மை உருவாக்கி இம்மட்டும் நற்கிரியைகளை செய்ய வைத்திருக்கிறபடினாலே தேவ தயவை சம்பாதிக்கிற நமக்கு ஒரு பெயரை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், நல்லவர்கள் என்று சொல்லி. ஸோ அவரே கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ அவரை ஃபாலோ பண்ணுங்கிறதுனால தான் அவருடைய அடிச்சுவடுகளை வேத வசனத்தை பரிசுத்த ஆவியானவருடைய கைட்லைன்ஸில் இருக்கிறதுனாலே நாமும் அந்த நற்கிரியைகளை செய்யும்படியாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஆகவே இங்கே பார்க்கிறோம், டுடே த டாபிக் ஆஃப் த மெசேஜ் இஸ் மிராக்குலஸ் ஃபேவர். ஸோ அற்புத தயவு, அதை குறித்து தான் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். எஸ்தர் 2:17 த கிங் loved Esther more than all the other women, and she found favor and kindness with him more than all the virgins. So he set the royal crown upon her head and made her a queen instead of Vasti. ஸோ எஸ்தர் ராஜாத்தின் மேல் அகாஸ்வேரு ராஜா 127 நாட்டுக்கு ராஜாவாகிய அகாஸ்வேரு தயவை எஸ்தர் ராஜாத்தின் மேல் விளங்க பண்ணுகிறார். அங்கிருந்து அநேக ஸ்திரீகளை பார்க்கலாம். எஸ்தரை அந்த ராஜா நேசிக்கிறார். ஆகவே இங்கு பார்க்கிறோம் ராயல் க்ரௌன், அதாவது ஒரு ராஜ கிரீடத்தை எஸ்தருடைய தலையிலே வைத்து வஸ்தி என்ற அந்த ஸ்திரியுடைய ஸ்தானத்திலே எஸ்தரை மனைவியாய் அகாஸ்வேரு ராஜாவுக்கு மனைவியாய் உயர்த்துகிறார். இங்கு பார்க்கிறோம், கன்னி மாடத்திலே 6 மாதங்கள் சுத்திகரிக்கப்பட்டு 6 மாதங்கள் அவள் ஜோடிக்கப்பட்டாள். யாரு? எஸ்தர். ஸோ 6 டோட்டலாக 1 இயர் எஸ்தர் ராஜாத்தி கன்னி மாடமாகிய அந்த தேவ சமூகத்திலே வைத்து அவள் ஜோடிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டபடியினாலே அவள் அலங்கரிக்கப்பட்ட மகளாய் அனாதை பெண்ணாக இருந்தாலும் அவளை தேவனுடைய கண்களிலே அந்த தயவானது 127 நாட்டுக்கு ராஜாவாகிய அகாசுவேருடைய கண்களிலே தயவை கிடைக்கும்படியாய் பண்ணிருக்கிறது. அது மாத்திரமல்ல, anything she wanted was given her என்று சொல்லி அவள் எது கேட்டாலும் அதை கொடுக்கப்படும் என்று சொல்லி ராஜா சொல்கிறான். உனக்கு என்ன வேணுமா கேளு, நீ எது கேட்டாலும் அதில் தரேன், என் ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் நான் அதை கொடுக்குறேன்னு ஒரு 127 நாட்டு ராஜா ராஜ்யத்தில் பாதினா 63 நாட்டு தேசத்தை நீ கேட்டாலும் அந்த சிங்காசனத்தை நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு அனாதை பெண் எஸ்தரை இவ்வளோ பெரிய ஒரு ராஜா இப்படி ஒரு சாதாரணமான கேள்வியை கேட்க முடிந்திருக்கிறது என்றால் அதற்கு ஒரே காரணம், எஸ்தர் ராஜாத்தி தேவ சமூகத்திலே யூதகுல ஜனங்கள் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவள் எடுத்த நல்ல தீர்மானம், நல்ல அவளுடைய அந்த மற்றவர்களுக்காக அவள் எடுத்த 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் அவள் ஜெபித்த ஜெபம் ஒரு அனாதை பெண்ணை 127 நாட்டுக்கு ராஜா மதித்து அவளை அந்த ராஜாவை பார்க்கும்படியான ஒரு என்ட்ரன்ஸ் ஃப்ரீ என்று சொல்லத்தக்கதாய் அவளுடைய ஜெபம், அவளுடைய அந்த கீழ்ப்படிதல், அவளுடைய அந்த தீர்மானம், தேவனிடத்திலிருந்து அவள் சம்பாதித்த அந்த தேவ தயவு ராஜாவே பார்த்து கேட்குறார் ஒரு அனாதை பெண்ணிடம், உனக்கு என்ன வேணாலும் கேளு, 63 நாட்டையும் நான் உனக்கு சொந்தமாக கொடுக்குறேன், நீ எது வேணாலும் கேளு, எது கேட்டாலும் நான் அதை கொடுக்குறேன்னு சொல்லி ராஜா கேட்குறார். ஆனால் அவள் உடனே சரி 127 நாட்டுக்கு ராஜாவாக இருக்கீங்களே, எனக்கு 63 நாட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவள் கேட்கல. மாறாக யூதகுல ஜனங்களுக்காய் அவள் பரிந்து பேசுகிறாள். ஸோ அவளுடைய இங்கே பார்க்குறோம், யூத ஜனங்களுடைய சால்வேஷன் அல்லது ரட்சிப்புக்காகத்தான் அவளுடைய மன்றாட்டே இருக்கிறது. ஸோ அதனால தான் அவளுடைய அந்த தியாகம், அந்த அர்ப்பணிப்பு, அவளுடைய அந்த நல்ல இருதயத்தை கண்டு ஆண்டவர் 127 நாட்டு ராஜாவாகிய அகாசுவேரு கண்களிலும் தேவனுடைய தயவை வெளிப்படுத்தி அவள் ராஜாவுக்கு மனைவியாக மாத்திரமல்ல 127 நாட்டு ராஜாவுக்கு
127 நாட்டுக்கு குயினாக, பட்டத்து ராணியாக, மகாராணியாக அவள் முடிசூட்டப்பட்டிருக்கிறாள். ஸோ இந்த காரியம் ரியலி இமேஜின் பண்ணக்கூட முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிராக்குலஸ் ஃபேவர் Esther received from the Lord and the king of all 127 nations. So that's a speciality of Queen Esther. Number 2, Ruth 2:13 பார்க்குறோம். Ruth found favor in King's Boaz eyes, for he has comforted and spoken kindly to this servant maids, even she was not one among the all servant maids. ஸோ இங்கே பார்க்குறோம், அத்தனை வேலைக்காரிகள் அந்த வயல் நிலத்தில் கோதுமை கதிர்களை பொறுக்கி கொண்டிருந்தாலும் ரூத்துக்கு அந்த போவாஸ் ராஜா கண்களில் தயவு கிடைக்க பண்ணியிருக்கிறார். அந்த போவாஸ் ராஜா இந்த வேலைக்காரியாகிய போவாஸ் இது ரூத்துக்கிட்ட அந்த விதவை பெண் வேலைக்காரியாகவும் விதவை பெண்ணாகவும் இருக்கிற ரூத்தை பார்த்து பணிவாக தாழ்மையாக பேசுகிறார் ஒரு ராஜா. அந்த ராஜா பேசி மற்ற வேலைக்காரிகளுக்கெல்லாம் அந்த தயவு கிடைக்கல. ஆனால் அவ்வளோ வேலைக்காரிகள் அங்கே கோதுமை கதிர்களை பொறுக்கி கொண்டு வேலை செய்து கொண்டிருந்தாலும் விதவை பெண் அது மாத்திரமல்ல, அவளெடுத்த நல்ல தீர்மானம் அந்த மாமியோடு கூட, நீ உன் தேவன் என் தேவன், மரணம் தான் நம்மளை பிரிக்க முடியும், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், நீ என்னை உம்மை விட்டு பிரிந்து போவதை குறித்து என்னிடத்துல பேச வேண்டாம் என்று சொல்லி அந்த எல்டர் மதரின் லாக்கு அவள் கீழ்ப்படிந்து ரூத் நடந்தபடியினாலே அந்த ரூத்துடைய நற்குணம் முந்தின நற்குணத்தை பார்க்கலாம் பிந்தின நற்குணம் உத்தமமாக இருந்தபடியினாலே அவள் எல்லாவற்றிலும் தேவனுக்கு பயந்து நடந்த மகளாய் தேவனை பிடித்து கொண்டபடியினாலே ரூத்துக்கு அந்த ராஜாவுடைய போவாஸ் ராஜாவுடைய